ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூரையும் போகிறோம். தஞ்சாவூர் எதுக்குன்னா தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் பார்த்தா பெரிய கோயிலுக்கு தான், பெருவுடையார் கோவிலுக்கு. ஒன் டே இன்றைக்கி லீவு, அதனால் போயிட்டு வந்துடலான்ட்டு 30ஆந்தேதி போனது, சனிக்கிழமை. கூட்டம் செம்ம கூட்டங்க. லீவு நாள், ஸ்கூலு லீவு, காலேஜ் லீவு, அதனால் டூரிஸ்ட் வேறு நிறையா பேர் வரவும் க்ரௌடு செம்ம க்ரௌடு. கோயில் செம்ம கூட்டமாக இருக்குது. சாமி 12 மணிக்கெலாம் நடை சாத்திருந்தாங்க. காலைல 9 மணிக்கு கிளம்பணும் நாகப்பட்டினத்துலேருந்து. ஒரே பஸ்ஸு, நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் பஸ்ஸு வந்துட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நடந்து வரணும். அங்கே வாசலில் கூட்டமாக இருந்து இப்படி பின் வழியால் விட்றாங்க. இந்த வழியால் உள்ளே போகணும். அது பார்த்திங்கன்னா இது வச்சுருங்க, ஸ்கேனரு, ஆயுதம் எடுத்து போனேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோயில் உள்ளே வந்துவிட்டோம். அது அந்த இதுலேருந்து வெளியே உள்ளே வந்தால் கோயில். இப்போ நேராக போய் சாமியை பார்க்க வேண்டியதான். இந்த கூட்டத்தில் போய் சாமியை பார்க்கணும். இப்போ வாங்க போவோம். இப்போது படி ஏற ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ உள்ள போனால் கூட்டம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இனிமேல் தான் உள்ளே போகணும். மணி 12 உள்ளே போவோமா என்னன்னு டவுட்டிலே இருக்கும். சாத்திருவோன்னு சொன்னாங்க 12 மணிக்கெல்லாம். என்னென்னு பார்ப்போம் வாங்க. உள்ளே போனால் தெரியும் என்ன ஆகுதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது கூட்டம். செம்ம கூட்டங்க, க்ரௌடு. அதுவும் உள்ளே தெரியுது பாருங்கள் சாமி, சிவலிங்கம். அதுதான் இங்கே இருக்கிற பெருவுடையார் கோவிலில் உள்ள சாமி. உள்ளே வந்தாச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அந்த இன்னொரு கதவை தாண்டிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏங்க சும்மா கோயில் ஹைட்டை ஒரு வீடியோ லைட்டாக எடுத்தேன். ஃபோனு கவர் பண்ண முடியல அவ்வளோவா. ஃபோனில் தானே வீடியோ எடுக்கிறோம் நம்ம, அதனால் ஃபோனில் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மயில் வாகனம், சாமி புறப்பாட்டுக்கு உள்ளது. இது யானை வாகனம், சாமி புறப்பாடு. இங்கே யானை, மயில், நந்தி இருக்குது, 3 இருக்குது. நந்தியை காமிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது ஃபோனில் தான், ஃபோன் கேமராவில் இருக்க வீடியோ தான். நம்மள்ட்ட கோப்ரோலாம் கிடையாது, கோப்ரோ கேமராலாம் இல்லை. அதனால் ஃபோன்லேயே கவர் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க கோபுரம், கோயில் கோபுரம் 80 டன் ஒரே கல்லாலானதான். இது அப்புறம் சைடில் கோயில் சைடில் சுற்றி வர பாதையில் இருக்கிற லிங்கம் ஃபுல்லாக இந்தமாரி லிங்கம் நிறையா இருக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் நந்தியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த நந்தி தான் பெரிய நந்தி, இங்கே உள்ள கோயில் உள்ள, தஞ்சாவூர் கோயில் உள்ள நந்தி. எப்படி இருக்குது நந்தி? பெருசாக இருக்கும் நந்தி, நம்மளோட ஹைட்டு. அவ்வளோதாங்க, கோயிலை சுற்றி பார்த்துட்டு இப்போ வெளியில் கிளம்பியாச்சு. அரண்மனை பேலஸை போய் பார்க்கலான்ட்டு. இப்போ அவங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டூரிஸ்ட் வேனு நிற்கிதுன்ட்டு. டூரிஸ்ட் வேனு, காரு எவ்வளோ நிற்கிது. இந்த கரோடை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கரோடுங்க. இந்த சாமி மலை போய்ட்டு வருவாங்க எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க கோயிலுக்கு. இது பக்கத்தில் இருந்துச்சு நம்ம தஞ்சாவூர்னு இந்த போர்டு இருக்கும்ல, அதை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகிறது தஞ்சாவூர் பேலஸை பார்க்க போகிறோம், தஞ்சாவூர் அரண்மனை. அங்கே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்குது பார்க்க வேண்டியது அப்படின்னாங்க. அதோட அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது கோயிலேருந்து 2 கிலோமீட்ரு. அங்கே நடந்தே போயிடலாம். ஆட்டோக்கெல்லாம் போகணுன்னா 20 ரூபா கேட்பாங்க, 30 ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, அதனால நடந்தே போகிறோம். நம்ம வந்தாச்சு அந்த அரண்மனைக்கு. அரண்மனை உள்ளே போகிறதுக்கு இது வாங்கணும், நம்ம டிக்கெட் வாங்கணும். 20 ரூபா ஒரு ஆளுக்கு. நம்ம இந்தியன்ஸுக்கு 20 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். இப்போ பார்க்குறது நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகள். நம்ம ஊர் சைடு, நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள தமிழ்நாடு முழுவதுத்தில் உள்ளதில் தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகள், பழங்காலத்து சிலைகள். இதெல்லாம் எல்லாமே இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் பழைய சிலைங்க, பழைய காலத்தில் உள்ள சிலை, மண்ணுக்கு அடியில் பொஞ்சி கிடந்த சிலைங்க இதெல்லாம். இந்தமாரி நிறையா சிலை இந்த இடத்துல ஃபுல்லாகவே. இந்த இடத்துல இருக்க சிலைலாம் இது கருங்கல்லான சிலை. பித்தளை அந்த ஐம்பொன்னான சிலைலாம் இன்னொரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ இந்த பாதை வழியாக இது ஒரு பாதை தெரியுதா லெஃப்ட் சைடில், இந்த பாதை வழியாக மேலே போனால் நம்ம தரங்கம்பாடி பீச்சில் ஒதுங்கின திமிங்கலத்தோட எலும்புக்கூடு இருக்குது.
90 அடி திமிங்கலம் இருக்குல்ல, அதோட எலும்பு கூடு இருக்கும். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இந்த வராங்களே மேலேருந்து கீழே அதில் ஏறி உள்ளே போகணும் படிக்கட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் திமிங்கலத்தோட எலும்பு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, 90 அடியாம் இந்த திமிங்கலம். சரியாக பெருசாக இருக்குங்க திமிங்கலம். அதுவும் நம்ம ஊர் சைடு ஒதுங்கினது தரங்கம்பாடி. இது பார்த்திங்கன்னா அரண்மனையோட அவுட்ரு மேலே. இப்போ நம்ம அந்த திமிங்கலம் பார்த்தோம்னா அந்த இடத்துல. இப்போ நம்ம போகிற இடம் வந்து இந்த இது ஐம்பொன் சிலை அந்தமாதிரி சிலைலாம் பழையங்காலத்தில் எடுத்தது. அதாவது செப்பு சிலைங்கும்பாங்களா அந்தமாரி சிலைங்க. நிறையா சிலைங்க இங்கே இருக்குது பழைய காலத்தில் நோண்டி. இதுவும் மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகள் தான். வாங்க ஃபுல்லாக காமிக்கிறேன். இவர் தான் சரபோஜி ராஜா, அவரோட ஸ்டாச்சு இது. அதாவது சரபோஜி ராஜாவோட சிலை. இது மேலெல்லாம் அந்த வண்ணக்கலையை காட்டுறதுக்காக உங்களுக்கு எடுத்தது. இவர் தான் சரபோஜி ராஜா. பார்த்துங்க இந்த சிலை சரபோஜி ராஜாவோட சிலை. இந்த சிலை இதெல்லாம் சின்ன சின்ன சிலைங்க. அதாவது பழங்காலத்தில் கிடைச்சது, இப்போ வரையும் கிடைச்சது, நோண்டுறப்ப கிடைக்கிறது சிலைங்க. இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. இந்த சரௌண்டிங்கில் உள்ளதெல்லாம் தஞ்சாவூர், நம்ம நாகப்பட்டினம், அதுமாதிரி தரங்கம்பாடி, இந்த சிலையெல்லாம் எடுத்த சிலைகள்லாம் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கிடைக்கிற சிலைகள் பழைய காலத்து சிலை, இதெல்லாம் எல்லா சிலைகளும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நடராஜரோட சிலைங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டடம் இருந்துச்சு, அது உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே நடராஜர் ஒரு விதமாக இருக்குது. அதாவது பழைய காலத்தில் அங்கே எப்படி சிலைகள் தோண்டி எடுத்தாங்களோ அதேமாரி தோன்றதில் கிடைக்கிற சிலைங்க தான் இந்தமாரி நடராஜர் சிலைகள். கிடைச்ச எல்லா சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் நடராஜர் சிலைங்க. ஃபுல்லாக எல்லாம் பழைய காலத்தில் கிடைச்ச சிலை தாங்க. அதை எடுத்து வந்து இங்கே பத்திரமா வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிலாம் செம பாதுகாப்புங்க இந்த சிலைங்களுக்கெல்லாம். இந்த நடராஜர் சிலைங்க அப்படி ஒன்று ஒரு அளவில் இருக்கும். அடுத்ததாக பழைய காலத்தில் உள்ள நாணயங்கள், செப்பு நாணயம் அந்தமாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த நாணயங்கள்லாம் ஒரு பாக்ஸில் அப்படி வச்சுருவாங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி. பழைய காலத்து நாணயம் அவங்க பயன்படுத்தினது, முன்னோர்கள் பயன்படுத்தினது, அந்த காலத்து அரசர்கள் பயன்படுத்தினது, அந்தமாரி உள்ள நாணயங்கள் தான். இதெல்லாம் நோண்டுறப்போ எடுக்கிறது தான். இந்த துல்லியல் ஆராய்ச்சியில் எடுப்பாங்களே அந்தமாரி உள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனையோட ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு. இது அரண்மனையோட இந்த உள் சைடு உள்ளது. நம்ம சிலைங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.